ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜ்ல நீங்க எவ்வளவு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலும் தனி மனித தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருக்காது. யாராவது ஒரு தனி மனிதரை எடுத்து அவங்கள பத்தி தவறாக பேசுறதோ இல்ல அவங்களுடைய உருவகேலி செய்யறதோ இது இருக்கவே இருக்காது. கார்ப்பரேட்ஸை அரசியல் கட்சிகளை பாரபட்சம் இல்லாம நம்ம அடிச்சிருக்கோம். ஏன் தனி மனித தாக்குதல்கள் இல்லை அப்படின்னா, நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஃபர்ஸ்ட் மைசெல்ஃப். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். எல்லாருக்குள்ளேயும் நிறைய குறைகள் இருக்கு. அதை சுட்டி காட்டி நம்ம பெரிய ஆள் ஆகணும், அதை சுட்டி காட்டி நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நாம எதிரிங்கிறது தீர்மானிக்கிறவங்க நம்மளை விட பன்மடங்கு பெருசா இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன். அதனால்தான் என்ன கேலியோ கிண்டலோ செய்தவங்களுக்கு நான் ரிப்ளை வீடியோஸோ எதுவுமே போடுறதில்ல. போட்டிருக்கேன், அதுவும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வீடியோ போட்டேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா தட் இஸ் நாட் மீ, ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட். ஸோ அதை நான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நேத்து ஒரு வீடியோ நான் பார்க்க நேர்ந்தது. இந்த வீடியோ அதுக்கானது தான். வீகன்ஸ் பத்தி நான் பேசியிருந்தேன். அது சம்பந்தமா ஒருத்தர் என்னை டேக் பண்ணி வடிவேல் காமெடியில சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி, நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இதுல எனக்கு ரொம்ப கோபம் வர ஒரு விஷயம் என்னன்னா, 5 லட்ச ரூபா தரேன் என் கூட பேசவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பிஸ்னஸ் மேன். அதுக்கப்புறம் தான் கான்டென்ட் கிரியேட்டர். அதனால 5 லட்ச ரூபா கொடுத்தா நான் வந்துடுவேன் நாக்க தொங்க போட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. பேசுகிறதா இருந்துச்சுன்னா 10 லட்சம் பேசியிருக்கலாம், ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஏன்னா நான் ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுற ஒரு பர்சன், ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. இது கிடையாது, காசுக்கான விஷயம் கிடையாது. அவர் ஒரு வாக்குவாதத்துக்காக என்னை கூப்பிடுறாரு. நான் ரெடி. பிளேஸ், டேட் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. எங்கே வரணும்னு சொல்லுங்கள். நான் உங்கள் கூட நேருக்கு நேராக உட்காந்து பேசுறதுக்கு ரெடி. நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, அதுக்காக நான் ரிப்ளை வீடியோ நான் இதை போடுறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு 2 கண்டிஷன்ஸ் வைக்கிறேன். நான் பேசுகிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர் விஷால் 560 அவர்கிட்ட பேசுங்க. தட் வில் பி த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆருயிர் நண்பர் திரு பாரிசாலன் அவர்கள், அவர்கிட்டையும் பேசுங்க. இவங்க 2 பேர்கிட்ட பேசி அது வீடியோ ரிலீஸ் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாம பேசலாம். ஏன்னா நான் வாரத்துக்கு ஒருக்கா எல்லா வீடியோஸும் எடுத்துருவேங்க. அதை ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா ரொம்ப பிஸி. நான் வெட்டியா உட்காந்துட்டு வான்னு சண்டை போடுற கேரக்டர் கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ரிப்ளை இது. திரு விஷால் அவர்களுக்கும் திரு பாரிசாலன் அவர்களுக்கும் பதில சொல்லிட்டு உங்க வண்டியை இந்த பக்கம் திருப்ப வேணாம், நானே வரேன். ஓகேவா? சேலஞ்ச் அக்செப்டட். தப்பி சத்திட்டு கிளம்பு.